ஓம் ஜி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த தேவாரம் திருவாசகத்துடைய சிறப்பு, இந்த அடியார்கள்லாம் கைலாச லோகத்திலிருந்து சிவபெருமான் அப்படியே அனுப்புறாரு. அங்கே என்ன மலையை சுற்றி தூக்கிட்டு வந்தாங்களோ சிவசிவா சிவசிவான்னு சுற்றி, நீங்கள் அப்படியே பூலகத்துக்கு போங்க லிங்கத்தோட, நாங்கள் உங்களுக்கு பல வரி ரூபத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். இந்த சுரூபத்தில் அங்கே மலை சுரூபம் அப்படியே வந்தாங்க. திருஞான சம்பந்தர் பார்த்தோம், திருநாகரசரை பார்த்தோம், இந்த சுந்தரமூர்த்தியார் இவரை பார்க்குறப்போ. ஆனால் இவர் என்னன்னு கேட்டீங்க, சுவாமி சுவாமின்னு என்னப்பா 3 பேர் 2 பேரும் ஆட்கொள்ள மட்டும் கேட்டேன், நீ மட்டும் சாமி சாமி நிற்கிறியப்பா, என்னப்பா போயிட்டு திரும்பி வாரியப்பா என்னப்பா அப்படின்னு. சாமி இந்த மண்சரத்தில் போயிட்டுன்னு வச்சிங்க நான் தடுமாறிடுவேன். ஏப்பா இது மனுஷன் அப்படியேப்பா, உண்மையை சொல்கிறவங்க கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவான். உலகத்துக்கே பொய் உண்மையை சொன்ன ஒரே ஒரு அர்ஜேந்திர மகாராஜா, உலகத்துக்கே தர்மம் பண்ண ஒரே ஒருத்தன் கர்ணன். அப்படி உலகத்தில் ஒருவன் தான் எடுத்தாங்க. எத்தனை 1000 கோடியோ இருந்தாலும் இவங்கள மாதிரி மறுபடியும் யாரும் பிறக்க முடியாது. அது மாதிரி நான் தடுமாறிடுவேன், நீங்கள் ஆட்கொள்ளணும் சுவாமி அப்படின்னு. போ புலகத்துக்கு போ, தேவாரம் திருவாசகத்தை பாடு, நான் உன்னை ஆட்கொள்கிறேன் போ அப்படின்னு அனுப்புகிறார். இங்கே வந்தார். இவர் வந்தவொடனே இவருடைய பெண் அவர் திருவத்தூரில் பிறந்திருக்கா. இவர் கட்ட வேண்டிய பெண்ணு திருவத்தூரில் இருக்கா. இவர் அங்கே யதார்த்தமா அவ சும்மா சாட்டா தாண்டி அடிமை என்னது, நான் உனக்கு அடிமையா? ஆமாப்பா நீ அடிமை. குத்து பாட்டம் ஓலை அந்த ஓலை பார்த்தா இறைவன்கிட்ட மறைக்க முடியுமா? பார்த்தா கொடுத்தடிமை கூட்டிட்டு வர திருவாரூருக்கு வந்தார். வந்தவுடனே பறஞ்சிடா, திரும்பி பார்த்தா இறைவன். அப்பான்னு தெரியாம ஒன்று என்னை பார்க்கும்போது என்ன சொன்ன நீ முதல்ல? இத்தான்னு சொல்லிட்டேனப்பா தெரியாம, எம்பெருமானே அப்படின்னு. நான் எப்படிப்பா என்ன உனக்கு அவ்வளோ தூரம் என்னை ஆட்கொள்ளுன்னு சொல்லி நாங்கள் கேட்டேன். என்னை ஆட்கொண்டிருக்கு, எந்த சுரூபத்தில் என்னை ஆட்கொண்டிருக்கு. ஆனால் என்னை அறியாமல் இந்த மனுஷரத்தை தடுமாறிடுன்னு சொன்னானா இல்லையா? அப்பயே அங்கே என்ன சொன்ன, கைலாசத்தில் இந்த மனுஷரத்தில் தடுமை உன்னை நான் பித்தான்னு கூப்பிட்டுருனப்பா. சிவபெருமான் சிரிக்கிறார். என்ன பரவாயில்ல, என்னை பித்தான் தானே கூப்பிட்டேன், ஏன் அதுலேயும் உங்களை பாட்ட ஆரம்பிங்க பித்தனான்று. பித்தா பிறை சூடி பெருமானே அருளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாத நினைக்கின்றேன் மனதும் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் உரையால் ஆத்தால் உனக்கு ஆளாய் இனி நல்லா முத்தா பாடுறியாப்பா. 100 பாட்டு போனேன். சிவபெருமான் பார்த்து சிரிக்கிறார். சுந்தரமூர்த்தியை பார்த்து சிரிச்சாரு. சிவபெருமானை பார்த்து, என்னப்பா சிரிக்கிற? ஐயா நான் அரசபையில் வாழ்ந்துட்டேன் பாருங்க, மகடு எங்கடெல்லாம் சூடிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? ஆமாம், நீ அரசபையில் இருந்தம்மா மகடெல்லாம் சூடிட்டு இருந்தேன். அதெல்லாம் உங்கள் உடம்புல என்ன பாப்பா உத்தராசமணி மாலை இருக்க, ஏன் இப்படி போட்டு உடம்ப மூடி மறைக்கிறீங்க? நான் உடம்பு மூடி மறைக்கிறேன்னா? சிவபெருமான் சுற்றி பார்க்குறாரு. ஐயா மின்னுது பாருங்க. மின்னுதா? என்ன மின்னுது? ஏதோ பாட்டு சொல்லு. பொன்னார் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, புழித்தோலை அறை கதைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றையனின் தவனே, மன்னே மாமணியே மலல் பாடியுள் மாணிக்கமே, என் அண்ணே உன்னையெல்லாம் இங்கு
யாரை நினைப்பேனே என் அண்ணே உன்னை அல்லால் இங்கு யாரை நினைப்பேனே. அப்பா நான் பொன்மேனி இருக்கிறது யாருக்கும் தெரியாது, உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சுது? சிரிக்கிறார் பெருமான். அதுதான் பொன்னார் மேனி. சிவபெருமான உடம்பு பொண்ணு, அதனால இந்த பொண்ணை மறைக்குதுன்னா உதிராச மலையும் பாம்பும் புலி தோலையும் போட்டு மூடி வச்சிருக்காரு. இது யாருக்கும் தெரியாது, அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. ஞானத்தால் சிறப்புடைய இந்த சுந்தரமூர்த்தி நாயன்மார். ஏன்னா அவரோட சுந்தரம் என்பது ஒரு அழகு, அது ஒரு சிறப்புல ஒரு பல வடிவம். வேதத்துக்கு வேதம், பூதத்துக்கு பூதம், எந்த சுரூபத்திலையும் இருக்கும் இந்த பொன்னார்மணி. சரி, நீ தேவாரம் திருவாசகத்தை பாடிட்டு வா, உனக்கு ஒரு சிறப்பு தாரேன். நீ போக வேண்டியதெல்லாம் ஐயம்பேட்டை, திருங்கடையங்காடு, திருவாரூர், திருப்பனையூர், திருநன்னிலம், திருகண்டீஸ்வரம், திருப்புகலூர், திருக்கண்ணபுரம், ராமநாதேஸ்வரம், திருச்செக்கன்குடி, திருவயந்தங்குடி, திருமருகுல், திருசாத்தம்மங்கை, அம்பர், அம்பர் மகாலம், மதிமுத்தம், திருமயச்சூர், திருபம்புரம், திருச்சிறுகுடி, திருவிழிமழை. நீங்கெல்லாம் இப்போப்பா நாங்கள் அங்கெல்லாம் போய் தேவாரம் திருவாசப்பாடு நாங்கள்லாம் எழுந்தருவேன். அங்கெல்லாம் ஒரு திருக்கோயிலெலாம் பெரிய வடிவங்கள்லாம் உண்டாகும் அப்படின்ற சுந்தரமூர்த்தியை அனுப்புகிறாரு. இது பூமி தரத்தில் இந்த ஊரெல்லாம் அவங்க பெருமாள் சொல்லி ஊர். இவங்க 4 பேருடைய சிறப்பு இந்த பூலோகத்திலே சுற்றி வருகிறது. தேவாரம் திருவாசகம் இதனுடைய சிறப்பை பார்த்தீங்கன்னா புண்ணியம் என்று சொல்றது. புண்ணியம்னா இதுதான் புண்ணியம். புண்ணியம் என்பதுன்னா ஒரு ஜோதி, பாவம் என்பது ஒரு இருளில் போய் பாவத்தில் போய் செஞ்சீங்கன்னா இருளில் போனால் தெரியாது. புண்ணியம் செஞ்சீங்கன்னா ஜோதியிலேயே போயிட்டு இருக்கலாம். அதுதான் சொல்லுவேன், புண்ணியம் என்பது ஒரு தேடுங்க. இதெல்லாம் ஒரு புண்ணியம். நான் சொல்லப்பட்டதா 25 பாயிண்ட் எனக்கு கொடுப்பாங்க. இதை நீங்கள் காதால் கேட்டீங்கன்னா உங்களுக்கு 75 பாயிண்ட் கொடுப்பாங்க. இதுதான் இறைவனுடைய சிறப்பு. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. யார் வரார் பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மா பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.